என்னம்மா இது, அடுத்து இவர் கண்ண போக்கிட்டீங்களா? இல்ல டாக்டர். பாக்க போலீஸ்காரர் மாதிரி இருக்காரு, யார் இவரு? போலீஸ் மாதிரி இல்ல டாக்டர், போலீஸ்காரரே தான் டாக்டர். மயங்கிட்டாரு. எப்படி? எங்க நாட்ட பெட்டியெல்லாம் ஓபன் பண்ணி மயங்கியே போயிட்டாரு டாக்டர். எதா இருந்தாலும் அப்புறமா பேசிக்கலாம் டாக்டர். ரொம்ப எமர்ஜென்சி டாக்டர், உயிர் போச்சுன்னு வைங்க, அப்புறம் கொலை கேஸ்ல உள்ள போயிடுவோம் டாக்டர். காப்பாத்துங்க டாக்டர். சரி சரி, இது போலீஸ்னால நாங்க சாதாரணமா ஹேண்டில் பண்ண முடியாதுமா. ஒரு கேஸ் போட்டுட்டு தான் பண்ணுவோம். என்ன கேஸோ இல்ல சுகேஸோ ஏதோ ஒண்ணு போட்டு பண்ணுங்க டாக்டர். ஹலோ நர்ஸ், இங்க ஒரு இம்பார்ட்டன்ட் கேஸ் வந்திருக்கு, கொஞ்சம் சீக்கிரம் வாங்க. ஐசியூ வார்டுக்கு கூட்டிட்டு போகணும். சீக்கிரம் டாக்டர். ஆமா டாக்டர். சரி, இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவாங்க, வாங்க. ஒண்ணு பண்ணுங்க, உள்ள கூட்டிட்டு போங்க சீக்கிரம். இது என்ன சார் சொல்றீங்க? சார் உடனே அங்க இருக்கும். சொல்லுங்க கண்ட்ரோல் ரூம். எஸ் சார், எல்லாரும் ஒரு இடத்துக்கு போகணும், ரெடியா இருங்க. நம்ம கூட்டத்துல இருந்தால துரைசாமி, அவன் ஒரு வீட்டுக்கு போய் செக் பண்ணும்போது மயங்கி விழுந்திருக்கான், அதனால உடனே கிளம்பணும். சார் சரி மேடம் வந்துட்டாங்க. ராஜாதி ராஜ ராஜ மார்த்தாண்ட ராஜ கம்பீர ராஜகுல ஜனக எல்லோரும் தயாராக இருக்கிறீர்களா? என்னப்பா நான் சொன்ன மாதிரி எல்லாமே தயாரா? ஆமா மேடம். துரைசாமி போன வீட்டு அட்ரஸ் கொடுத்திருக்கேன், அங்க 3 பேரும் போய் செக் பண்ணுங்க. நீங்க 3 பேரும் ஹாஸ்பிடல் போயிடுங்க. இல்ல இல்ல அவங்க வேணாம், நீங்க 3 பேரும் ஹாஸ்பிடல் போயிடுங்க. நீங்க என்ன பண்ணுங்க, அந்த வீட்டுக்கு போயிடுங்க. இல்ல இல்ல நான் சொல்றதுதான் சரியா இருக்கும், நீங்க வீட்டுக்கு போயிடுங்க. டேய், துரைசாமி மயங்கினதுல மேடம் குழம்பிட்டாங்க போல. மேடம் சொல்றத கொஞ்சம் சரியா சொல்லுங்க மேடம், யார் யார் எங்க போகணும்னு. பாருங்க, சரியா ஒரு தடவை தான் சொல்வேன், நீங்க கேட்டுக்கோங்க. நீங்க 3 பேரும் அந்த வீட்டுக்கு போங்க. ஓகே மேடம். நீங்க 3 பேரும் ஆஸ்பத்திரி போயிடுங்க. ஓகே மேடம். பாத்தீங்களா அத்தை, பாவம் இந்த மனுஷன். ஆமா மருமோனே, இவரு நிலைமைய நினைச்சா எனக்கே பாவமா இருக்கு. ஏமா என்னமா பண்றீங்க? பார்த்தோம் சார். அப்படி போங்கம்மா, ஏற்கனவே நீங்க பண்ண வேலையாலதான் அந்த ஆளு மொத்தமா மயங்கி கிடக்குறாரு. இப்ப குளுக்கோஸ் ஏறிட்டு இருக்கு. தெரியும் சார், இசிஜி போயிட்டு இருக்கு. அவருக்கு போய் பில் எல்லாம் கட்டிடுங்க. எது பில்லா? ஆமா, நீங்க தான் கட்டணும். போலீஸ். சொல்லுங்க சார், இங்க துரைசாமி என்றவரை எங்க அட்மிட் பண்ணிருக்கீங்க? 4th பிளாக்ல சார். வாங்க அங்க போவோம். ஆஹா, இதுக்குதான் போலீஸ்காரன் பகையே வேணாங்கிறது. நர்ஸ் உடனடியா இங்க வாங்க. சொல்லுங்க டாக்டர். இந்த போலீஸ்கார விஷயத்துல உன சொன்னல. ஆமா. இப்ப படையே வந்திருக்கு, அதனால முன்னாடியே ஃபைல் போட்டுருங்க. ஓகே டாக்டர். பரவாயில்ல, போனவனுங்க என்ன ஆனாங்கன்னு தெரியல. என் அம்மாவா போன் போட்டானா, என்ன ஆச்சுன்னு கேள. அம்மா அண்ணி, நம்ம நாட்ட புட்டிய திறந்து. நம்ம புட்டி இல்ல, ஓம் புட்டி. சாரி அண்ணி, தங்கு ஸ்லிப் ஆயிட்டு. சொல்லு. முஞ்ச பாரு. எது? இல்ல இல்ல, நம்ம ஏன் நாட்ட புட்டிய திறந்து அந்த ஆளு மயங்கினார்ல, மயங்கினாரா இல்ல மண்டைய போட்டுட்டாரான்னு கேளுங்க. எனக்கு தெரிஞ்சு கேட்கவே வேணாம், மண்டைய போடுற ஸ்டேஜ்ல தான் இருப்பாரு. அத்தை அப்படி சூழ். வாங்க சார், என்ன திடீர்னு படையோட வந்திருக்கீங்க? அண்ணி பயமா இருக்கு அண்ணி. அதான் ஓட்டச்சட்டியை காட்டியே கொல்லாம கொண்டுட்டியல 2 பேரும். அப்பெல்லாம் பயப்படாதது இப்ப எதுக்கு பயந்துகிட்டு? ஒருவேளை சோலி முடிஞ்சிருச்சோ? இருக்கலாம் சார். நானும் பாக்குறேன், வந்ததுல இருந்து ரொம்ப நேரமா நின்னுட்டே இருக்கீங்க. துரைசாமி இங்கதானே வந்தாரு. ஆமா. ஒரு என்கொயரிக்காக வந்த ஆளை இப்படிதான் போட்டு தள்ளுவீங்களா? நாங்க போட்டு தள்ளிட்டோமா? என்ன சார் சொல்றீங்க? ஆமா, வந்தவரை என்ன பண்ணீங்க? நாங்க ஒண்ணும் பண்ணல சார். போதும், நீங்க ஒண்ணும் பண்ணாமலே அவர் மங்கி இருப்பாரு. உங்களை நம்புற மாதிரி இல்ல. உள்ள நாங்க செக் பண்ணோம், வழி விடுங்க. என்ன மருமவளே இது? தேவையா? இதுக்கு அந்த நாத்த சட்டியோ ஓட்ட சட்டியோ உடனுக்கு உடனே மாத்திருக்கலாம்ல. வாங்க போய் பாப்போம். டேய் மச்சான், நான் தான்டா வந்திருக்கேன்.
சொல்லுங்க சார், என்னடா ஆச்சு உனக்கு? அங்க என்னதான் நடந்தது? அதை ஏன் சார் கேக்குறீங்க? அது ஒரு பெரிய கதை. நீ என்னன்னு சொன்னாதானே நாங்களும் தெரிஞ்சுக்க முடியும். சொல்றேன் சார், சொல்றேன். நான் பட்ட அந்த துன்பத்தை சொல்றேன். அப்புறம் அப்புறம் சார், இதுக்கப்புறமும் அப்புறம் கேட்றாதீங்க. எதுக்கு? இதுக்கப்புறமும் கேட்டீங்கன்னு வைங்க, விழுப்புரம்னு சொல்லிட போறான். வாங்க சார், வாங்க. கொஞ்சம் உட்காருங்க மேடம். எதுக்கு மூஞ்சி சிடு சிடுன்னு வச்சிட்டு இருக்கீங்க? அதெல்லாம் இருக்கட்டும். துரைசாமி எங்க மயங்கி விழுந்தார்? மருமவளை, என்ன மருமவளை, வந்தவங்கள பாத்துக்கிட்டு கொஞ்சம் ஜூஸ் எடுத்துட்டு வந்து கொடு. எது திருப்பியும் முதல்ல இருந்தா? ஆமா, அடிக்கிற வெயிலுக்கு குளுகுளுன்னு இருக்கும்ல. போறேன். இப்ப வந்துருவா. நல்லா வயிறு ரொம்ப குடிச்சிட்டு அது ஏதோ என் பையன் சொல்றீங்க, அதை பண்ணுங்க. இந்த அம்மாக்கு எப்ப பாரு தமாஷ் தான் போல சார். ஆமா, அப்படிதான் நினைக்கிறேன். அதேடா குடும்பம் உங்களுக்கு சார். எதா இருந்தாலும் ஜூஸ குடிச்சிட்டு ஆரம்பிங்க. விசாரிச்சியா? போன் போட்டு போனவங்க அங்க என்ன பண்றாங்க? விசாரிச்சேன் சார், ஜூஸ் குடிச்சுன்னு இருக்காங்க. என்னையா சொல்ற? எது ஜூஸா? ஏன் என்னாச்சு? அட பாவீங்களா, திருப்பியும் முதல்ல இருந்தா? ஏன் இப்படி சொல்றீங்க துரை சார்? அதுங்க போன உடனே எனக்கும் இப்படிதான் சார் தந்தாங்க. அப்போனா திருட்டு கும்பலா? இப்படி எல்லாம் பண்றத வச்சு சொன்னா அப்படிதான் இருக்கும் போல சார். இந்த பொட்டி தான் போல சார். கிட்ட நெருங்கவாத தும்மல் வருது. என்னம்மா இது? அட பாருங்களா, இன்னும் எடுத்து கூட பாக்கல. காலடி எடுத்து வைக்கும் போதே மயங்கி விழுந்துட்டீங்களே. கொல்லையில போவாளுங்களா? அம்மையும் மௌனும் சேர்ந்து இவங்க சொல்லிய முடிச்சிட்டீங்களா? கோமதி, நாங்க இப்பதான் வந்தோம். அவங்க உள்ள வரும்போதே வாங்கிதான் இருந்தாங்க. ஐயோ ஐயோ, இதுக்கு ஒரு முடிவே இல்லையா? எங்க கொண்டு விட போதும். ஆண்டி, அங்க என்ன ஆச்சு? அங்க துரைசாமி என்ன ஆனாங்க? அந்த ஆளை ஏன் கேக்குறீங்க? அவரே எமர்ஜென்சில ட்ரிப்ஸ் ஏறிட்டு இருக்கு. இப்போ இது சரி வராதுன்னு போலீஸ்காரவங்க எல்லாம் இங்க என்னதான் நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும், காசு எங்கதான் போச்சுன்னு அதை கண்டுபிடிக்க பெரிய மோப்பனாய வர வச்சிருக்காங்க. எது மோப்பனாயா? லட்சு, நீ இன்னும் இங்க நின்னுட்டு இருந்தேன் வை, நீ மாட்ட போறது கன்ஃபார்ம். கடவுளே, ஏதாவது பண்ணணுமே. எங்க இருக்கு? வேற என்ன வழி? எஸ்கேப் ஆயிட வேண்டியதுதான். ஆண்டி லட்சு, நில்லு. நீ எங்க போற? இந்நேரம் கொஞ்ச நேரத்துல வந்துருவேன் ஆண்டி. அமந்தி, இப்ப இதை என்ன செய்யறது? வெளியில 2 பாறாங்கல் இருக்கு. அந்த கல்லை எடுத்துட்டு வந்து போட்டு சோழி முடிஞ்சிடும். மொத்தமாவே அம்மையும் மௌனம் போய் சேர்ந்துருங்க ஜெயிலுக்கே. கேட்கலாம் பாரு கேள்வி. இன்னும் இந்த ஜட்டிய ஃப்ரேம் போட்டு தொங்க விடு. இப்படி தொங்க விட்டுருந்தா வீட்டுக்கு வர்றவங்களாம் மயங்கிதான் போவாங்க. முதல்ல இத கொண்டு போய் குப்பையில போடு. அப்பதான் உன் வீட்டுக்கு வர்றவங்களாம் மயங்காம இருப்பானுவோ. துரைசாமி, இப்ப எப்படி இருக்கு? பரவாயில்ல சார். ஆல் ரைட். ஓகே. சார், கொஞ்சம் எமர்ஜென்சி சார், சீக்கிரம் வழிய விடுங்க. அட பாவீங்களா, நல்லா தானே இருந்தீங்க. உங்களுக்கு எல்லாம் என்னாச்சு? அவங்களுக்கும் உங்க நிலைமை தான். எப்படி சார்? அந்த வீட்ல உள்ளவங்க துணியை துவைச்ச 1 வருஷம் மேல ஆகுது போல சார். உள்ள நுழையும் போதே மயங்கிட்டோம். ஐயோ, அவங்களுக்கு ஏதாவது ஆயிட போகுது. சீக்கிரம் கூட்டிட்டு போமா. அட கடவுளே, இவங்களையே விட்டு வைக்கலையா? ஒரு லெக் ஃப்ரை ஒன்னு தாங்கனா. இது சிக்கன் பக்கோடா கடைமா. பக்கோடா தான் கிடைக்கும், லெக் ஃப்ரைலாம் கிடைக்காது. ஐயோ, இந்த ஆளு வேற இல்லன்ட்டாரே. இப்ப எனக்கு வேணுமே, என்ன பண்றது? ஆத்தி, இந்த ஐடியா தெரியாம போச்சு. தோ வரேன். மாமா, என்ன வேணும்? அத்தா, சிக்கன் லெக் பீஸ் மட்டும் 2 வேணும். என்னமா நீ 1/2 கிலோ 1 கிலோன்னு கேப்பேன்னு பார்த்தா 2 துண்டை கேட்கற. அப்படிலாம் தர முடியாது. தாத்தா, ஒரு அவசரம், நான் அப்புறமா தந்துடுறேன் காசு. சரி, போரு, கொண்டு வரேன். ஐ, எப்படியோ நமக்கு நினைச்ச மாதிரி கிடைச்சிட்டு. பிளான் சக்சஸ். உனக்காக பெரிய காலா கொண்டு வந்திருக்கேன், புடி. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் தாத்தா. இருக்கட்டும். அண்ணா, புடிங்க. என்ன பேச்சு பேசுனீங்க? காலையில
வாங்கிட்டு வந்திருக்கேன், கொஞ்சம் பொரிச்சு கொடுத்துருங்க. எப்படி கிடைச்சது? அதெல்லாம் கிடைக்கிற மாதிரி கிடைச்சது, ஃப்ரை பண்ணி கொடுங்க. கொடு. ஆஹா, பக்கோடானா பக்கோடாதான். இந்த பக்கோடா வாசனையில நம்மளே மனம் மயங்கும் போது தெரு நாய் என்ன போலீஸ் நாயே இருந்தாலும் மயங்கிடும்ல. இந்த லட்சுவா இல்ல அந்த நாயான்னு பாக்குறேன். இந்தா புடிமா. கையிலே கொடுத்துருங்க. என்ன சம்பந்தி இது? ஆய் தலையாட்டுற தினசே சரியில்லை. சார், நாய்க்கு ஏதாவது காக்கா வலிப்பு வந்துருச்சா? ஏன் அது இப்படி தலையை ஆட்டுன்னு ஆட்டுது? ரொம்ப தேவையில்லாம பேசாதீங்க, வந்த வேலையை பாப்போம். என்னமா வச்சிருக்கீங்க உங்க வீட்டுல? அப்படி உங்க வீட்டுக்கு மட்டும் வர்றவனுங்க எல்லாரும் மயங்கி மயங்கி வரானுவோ? அதான் சார், எங்களுக்கும் தெரியல. வந்துட்டோம்ல. இது யாருமா? யாரு சார்? தோ இவளா? இவன் என் பொண்ணு சார். சார், டைமாச்சு சார், வந்த வேலையை பாப்போம். ஆமா ஆமா, இந்த நாயை கொண்டு உங்க மேல விடு, யார் எடுத்தாங்க கண்டுபிடிச்சு கொடுக்கும். அட பாருங்களா. இந்த ரெண்டு அம்மாவும் இல்ல, நீங்க கொஞ்சம் நவுண்டு போங்க. ஆத்தி, நான் எடுக்கலப்பா பணத்தை. இல்லையா, இந்த பொண்ணா எடுத்தது? இவங்களும் இல்ல சார், கொஞ்சம் நவுண்டு போங்கம்மா. அதானே, எனக்கு தான் தெரியுமே. நல்ல வேலை, நான் தப்பிச்சிட்டேன். நம்ம கிட்ட வரும்போதே ஒரு டைப்பா வருது. என்னையா, கொஞ்சம் சந்தேகமா தான் சார் இருக்கு. எதுக்கு? யாருக்கிட்டயும் ஆட்டாத நாய் உங்ககிட்ட மட்டும் ஓவரா ஆட்டுது. சார், அந்த நாயே லெக் பீஸ்க்கு செத்துது போல சார். பாத்தியா பொண்ணு தாய், உன் மொபைலுக்கு எந்த நேரம் லெக் பீஸ் சாப்பிடணும் விவசாயே இல்லாம போயிடுச்சு. நம்ம கிட்ட மட்டும் ஓவரா ஆட்டுது, கண்டுபிடிச்சிருமோ? அதனால நான் மாட்டிடக்கூடாது, அதனாலதான் லெக் பீஸ் வாங்கிட்டு வந்திருக்கேன். என்னையா, அங்க மட்டும் அவ்வளவு நேரம் நிக்குது? அது கண்டுபிடிக்குது சார். எப்படி கண்டுபிடிக்கும்? உண்மையான திருட யாரோ அது கடிச்சிரும். எது கடிச்சிருமா? ஆமா. பாத்தி, அசமா மாட்டிக்கிட்டோம் போல. என்ன சார், நான் என் பொண்ணு கிட்ட போகுது. அது அது லெக் பீஸ் வச்சிருக்கல, அத என்ன தேடியே வருது. இல்லையே, எனக்கு என்னவோ அந்த நாயை பார்த்தா கோழி லெக்குக்கு போற மாதிரி தெரியல, உன் கால் லெக்குக்கு வர மாதிரி தானே இருக்கு. இவ ஒருத்தி நேரம் கட்ட நேரத்துல வாய திறப்பா. என்னயா பண்ற? அது கண்டுபிடிக்க இவ்வளவு நேரமா? ஏய் டாகி, கண்டுபிடி, உண்மை யாரா உங்களை கடிச்சு? ஐயா, விட்டா அந்த நாய் என்ன கடிச்சிரும் போல. சார் விட்டுருங்க சார், நானா சார் அவசரத்துல எடுத்துட்டேன். அடி பாவி, எனக்கு அப்பவே தோணுச்சு. பாத்தீங்களா அத்தை? நீ ஒண்ணு சொல்ல வேணாம், அது எனக்கே தோணுச்சு. ஆமா, உங்க ரெண்டு பேருக்கும் இப்ப தோணி என்ன பிரயோஜனம்? என்னம்மா சொல்ற? புரியலையே. ஆமா சார், எங்க அம்மா வச்ச காசு அவங்க கேட்டாங்கன்னு நான் தான் எடுத்து கொடுத்தேன். சார் பாருங்க, வந்த வேலை முடிஞ்சிட்டு, நாய் கண்டுபிடிச்சு கொடுத்துட்டு நடமா ஸ்டேஷனுக்கு அங்க பேசிக்கலாம். நீங்க டாகிய கொண்டு போய் வண்டியில ஏத்துங்க. அடி பாவி லட்சு, இப்படி பண்ணிடியடி. நான் தான் எடுத்தேன், பேசாத. என்னம்மா நீங்க இப்படி பண்ணிட்டீங்களே, உங்களால இப்போ என் நேரமே வேஸ்ட் ஆயிடுச்சு. சாரி சார். சாரியாவதும் மண்ணாவதும் நடங்க. பாத்தியாடி மக்கா, இந்த லட்சு பண்ண வேலையால எங்க வந்து நிக்க வேண்டியதா ஆகி போச்சு பாரு. இவளுங்களால என் மானம் போகுது. ஏ கோமதி, அவ பண்ணதுக்கு நான் என்ன பண்ணுவேன்? ஐயோ, சண்டை போட்டுக்காதீங்க, அமைதியா இருங்க. ஆமா, பண்றதெல்லாம் பண்ணி இங்க வந்து நிக்க வச்சுட்டு பேசுறா பாரு பேச்சு. சரி விடுங்க, அமைதியா இருங்க. நீ எங்கடா இங்க? அதான் பண்றதெல்லாம் பண்ணிட்டு எங்கடா இங்கன்னு கேட்டா எப்படி? எனக்கும் நியூஸ் வந்து போன் வந்தது. ஏண்டி லட்சு, நான் அப்பவே கேட்டேனே, நீ எடுத்தியே, அது உண்மையா சொல்லிருக்கலாம்ல, இவ்வளவு தொலைவு வந்திருக்காது. சாரி. உன்னால எனக்கு இதுவும் வேணும், இன்னமும் வேணும். அப்படிலாம் சொல்லாத. ஆளப்பாரு. சரி விடுங்க, அவளை திட்டி என்ன ஆக போகுது? அதான் நடக்கிறது நடந்து முடிஞ்சிச்சுல, அடுத்து என்னன்னு பாருங்க. யார் யாருக்கெல்லாம் ஜூஸ் வேணும்? அடி பாவி, இந்த ரணகலத்திலே ஒரு கிளுகிளுப்பு கேக்குதோ? அடிக்கிற வெயில் அப்படி. அச்சு, எனக்கும் ஒண்ணு, ரொம்ப நேரமா தாகடிக்குது. ஆண்டி, உங்களுக்கு வேணாம், ரொம்ப நல்லது. உனக்கு உன்னை பெத்ததுக்கு கள்ளிப்பாலை கொடுத்து கொன்னுடு. சரி போங்க, நான் குடிக்க போறேன்.
அச்சோ என்ன மறந்துடாத. புனிதாய் உன் மொவ ஆளுதான் வளர்ந்தால தவிர அறிவு இன்னும் வளரல. அதான் தெரிஞ்ச கதையாச்சு. எனக்கு ஒரு சந்தேகம். சொல்லு மருமோனே. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி மானங்கிட்ட 2 பேரு என் மானம் போச்சுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அவங்கள இப்ப காணத. எங்களுக்கும் வயிறு இருக்குல்ல, எங்களுக்கு பசிக்கும்ல. அப்படி போடு. என்னைக்குமே நீங்க நம்ம கூட்டம் தானே. அட மானம் கெட்டதுங்களுக்கு. அது சரி, உங்களுக்கு மானம் வெக்கம் சூடு சொரணெல்லாம் இருந்தா தானே. அதெல்லாம் அது இருக்கிறவங்க தான் பேசணும். நீங்க எல்லாம் இனிமே பேசிடக்கூடாது, புரியுதா? அதான எவ்வளவு மானம் போற கேள்வி கேட்டு திட்டினாலும் தொடச்சு போட்டு குடிக்கிற ஜாதிங்க நாங்களாம். ஐயோ ஐயோ, பாத்து குடிங்க. கொஞ்சம் சவுண்ட குறைச்சுக்கோங்க. அப்புறம் நீங்க குடிக்கிற சவுண்ட்ல மாடு உள்ள வந்துட்டோம்னா அடிக்க வந்துட போறானுங்க. போலீஸ் வருது. மானம் கிட்ட குடும்பங்களா? உங்கள மாதிரி ஒரு குடும்பத்தை நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்ல. ஜூஸ் குடிக்கிறீங்களா? ஆமா சார். போதுமா? இன்னொன்னு சொல்லவா? போதும் போதும். அடுத்து ஏதாவது வேணுமா? ஆமா. இல்ல இல்ல, இது போதும் பொண்ணு தாயி. அப்புறம் சாப்பாட்டுக்கு ஏற்பாடு பண்ணிடலாமா? என்ன இவரு ரொம்ப நல்ல மனுஷனா இருக்கிறாரு, இப்படி எல்லாம் கேக்குறாரு. பண்ணிடுங்க. அட தின்னி மூட்டைங்களா, அந்த ஆளு உங்ககிட்ட போட்டு வாங்குறது கூட தெரியாம பல்ல இழிச்சுக்கிட்டு பேசுறியல. என்னன்னு சொல்லிட்டீங்கன்னா அப்படியே ஆர்டர் போட்டுருவோம்ல. நீங்க விட்டுட்டீங்களே, நீங்களும் சொல்லிடுங்க. உங்களதான் தரையில வானத்தை பார்த்த மாதிரி மல்லாக்கப்படுத்து கனவை காணுங்க. இதெல்லாம் வாங்கி தருவாரு நினைச்சிட்டு இருங்க. என்ன சார் சொல்றியோ? கனவு காணுங்க. எனக்குதான் முதல்ல தெரியுமே. பேசக்கூடாது. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நல்லா தானே பேசுறீங்க. அதுவே நான் கோவத்துலதான் பேசுனேன். என்ன சார் சொல்றீங்க? பின்ன இது ஐஸ்கிரீம் ஆவின் பார்லரா இல்ல போலீஸ் ஸ்டேஷனா? இங்க உங்களை எதுக்கு கூட்டிட்டு வந்திருக்கோம்? இங்க நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? பண்றதெல்லாம் மொளமாரித்தனம். நல்ல காசை உங்க வீட்லயே எடுத்து வச்சுக்கிட்டு எங்களுக்கு வேலையை கொடுத்துட்டு. அது எங்களுக்கு தெரியாது சார். அது நான் பண்ண தப்பு சார். அவங்கள எதுக்கு திட்டுறீங்க? வரட்டும், இன்னும் கொஞ்ச நேரத்துல இன்ஸ்பெக்டர் வந்துருவாரு, அப்ப பேசுறேன். ஐயோ, அது வரைக்கும் நல்லா வயிறார சாப்பிட்டுக்கோங்க. சரி, இப்படி ஒரு குடும்பத்தை பார்த்தது இல்ல. போச்சா? அடி பாவி, உன்னால எந்தெந்த இடத்துக்கு வந்து நின்று என்னென்ன பேச்செல்லாம் வாங்க வேண்டியதா இருக்கு. சார், ஒன்னும் பேசக்கூடாது, எனக்கு எல்லாம் தெரியும். நீங்க ரொம்ப பெரிய தப்பு பண்ணிருக்கீங்க. ஆசை காணோம்னு நீங்களே எடுத்து வச்சுக்கிட்டு வீட்டுக்கு வந்த போலீஸையும் மைங்க வச்சு அங்கேயும் செலவு. இதுக்கு எல்லாம் சேர்த்து அபராதம் கட்டிட்டு போங்க. என்னது அபராதமா? அப்படின்னா என்னது மருமகனே? ஃபைன். எவ்வளவு? அங்க இருக்கிற துரைசாமிக்கும் சேர்த்து 1 லட்சம். அடி பாவீங்களா, நான் மட்டும் யாருக்கு என்ன பாவம் செஞ்சேன்? எனக்கு மட்டும் ஏன் இவ்வளவு சோதனை? ஏய் பொண்ணுதாய், என்னடி இது? அதான் தெரியல. நம்ம துணியெல்லாம் மூட்டை கட்டி கொண்டு வந்து கொடுத்து கிளம்ப சொல்ல போது போலம்மா. என்னது சம்பந்தி இது? யாராவது வீட்டுக்கு வராங்களா ஆண்டி? யாரும் வீட்டுக்கு வரல. வீட்டை விட்டு போறாங்க. புரியலையே. போதும்டி, அம்மைய மௌல நாடகம் ஆடி என் வீட்டுக்கு வந்தது. மக்கா, இந்த 2 சண்டாளிகளை என்னைக்கு என் வீட்டுக்கு வந்தாலுங்களோ அதுல இருந்து என் நிம்மதியே தொலைஞ்சிருச்சு. அதனால எங்களை போ சொல்ல போறீங்க தானே? கிடையாது. அப்ப எதுக்குமா இந்த மூட்டையை தூக்கிட்டு வந்திருக்க? உங்களை போ சொன்னா இந்த இடத்தை விட்டு நீங்க 2 பேரை காலி பண்ற மாதிரி தெரியல. அதனாலதான் உங்களை விட்டுட்டு நான் போறேன். ஆளை விடுங்கப்பா தாய்ங்களா. என்ன சம்பந்தி இப்படி சொல்லிட்டீங்க? ஆண்டி, நீங்க போவாதீங்க. போதும்டி, பாசம் இருக்கிற மாதிரி வேஷம் போட்டது எல்லாத்தையும் பார்த்தாச்சு. அப்படி சொல்ல கூடாது. ஆளை பாரு. அப்பா, உங்களோட சேர்ந்தா என் சந்தி சிரிச்சு போயிடும். ஏமா கொஞ்சம் பொறுமையா இரு, அவசரப்படாத. போதண்டி மக்கா, அவ அத்தைக்காரி. நீ குப்பை கொட்டு, என்னால முடியாது. எங்க கூட்டத்தின் தலைவியே நீதான். நீயே இல்லனா எப்படிமா? ஐயோ, எனக்கு அந்த பதவியே வேணாப்பா. என்ன டீ கோமதி, இதுக்கப்புறம் இங்க நின்றேன்னு வையி, அப்படியே மனசை மாத்தி பாய போட்டு படுக்க வச்சிருவாளோ. ஓடிடு கோமதி. என்ன நின்றுக்கிட்டு ஓடிடு. என்ன சொன்னாங்களே, மறக்காம எனக்காக உங்க சோட்டு கலாட்டா சேனல் பெல் ஐகானோட சப்ஸ்கிரைப் செஞ்சிருங்க. நீங்க மட்டும் பார்த்து சிரிச்சா எப்படி? உங்க ஃபேமிலில உள்ளவங்கள பார்த்து சிரிக்கட்டும். மறக்காம ஷேர் பண்ணி விடுங்க. நான் வரட்டா.